செல்லக்கூடியவனா அவ்வளவு வல்லமை பெற்றவன். அப்புறம் இங்க வர இறைவனுக்கு நிகரானவன், தேவர்களுக்கு நாம் தொண்டு செய்யக்கூடியவன். துண்டை போடு சட்டியை போடு எனக்கு தேவையில்லை. உண்டவா கூடு விட்டு கூடு பயக்கூடியவனா, நான் உன்னே பாஞ்சு சிறுச பெருசா கூடியவனா, எனக்கு ஆக்கி விட்டுருக்கோ. தண்ணி மேல நடக்கக்கூடியவனா, தண்ணி மேல நடக்கக்கூடியவனா, தண்ணியை போட்டு ஓமலே நடந்தேன். அவ்வளவுதான். உன்னை காலிட்டே இருப்பேன் நீங்க போறான். ஏன்னா என் உயிர்கள் உட்கார்ந்துருக்கீங்க. சும்மா இல்ல, நாளைக்கு 300 ரூபா கொடுத்து உட்கார வச்சு காசு கொடுத்து வாங்கி வந்துட்டாப்ல. நீ மதியா ஏற்கனவே புடலம் கலத்தவன்டா. தம்பி தான் நல்லா நேரம் நல்லா ரசிக்க. என் தம்பி என்ன பிள்ளையா இருந்தாலும் நான் முகத்தை பார்த்து யாரு எப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இங்க இருந்து வேலை நீங்க சொல்லுங்களேன். ஒரு விளையா செய்யாது. நான் சொன்னேன் சிங்கிய முறை என்ன சொன்னா கேட்கும். கைதட்டுங்க என் தங்கா. நல்ல வாயில வந்துடும், போறது நல்லது. இப்போ பருப்பு வேகால மகாலிக்கா, நீ சிலிண்டரை கூட்டி வச்சாலும் சரி, மொத்த டன்னு விறகு எரிச்சாலும் உன் பரப்பு இன்னைக்கு வேகாது. ஏன்னா நான் வேக வச்சுட்டேன் ஏற்கனவே குக்கர்ல. கைதட்டுவான். ஒரு நல்ல மனிதனுடைய அவன் நல்லவனா கெட்டவனா என்பது எப்ப தெரியுமா? தூக்கி உலகத்திற்கு மிதிக்கும் போது தெரியும். மிதிக்கும் போது அது கொண்டு போகும்போது தெரியும். என்னது எதை கொண்டு வராங்க தெரியுமா? சரக்கு கொடுங்க. செத்ததுக்கு அப்புறம் தெரியும் ஐயா. ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பண்ணை விட்டு வெண்ணுக்கு செல்லும்போது அப்ப சொல்லுவாங்க, இன்னொரு 10 வருஷம் அந்த ஊர் நல்லா இருந்திருக்கு ஐயா, அவசாயம் இப்ப செத்து போயிட்டேன் ஐயா. எனக்கு அதே சொர்க்கத்தை இங்க அறிவிக்கிறான். இன்னொரு மகன் சொல்லுவாங்க, அவன் யாரியா? எங்க அண்ணே ஒரு துறை அண்ணே, செண்பகம்பேட்டை தானே, செண்பகம்பேட்டை துறை அண்ணே அவர்கள் உள்ள வந்து அன்போடு எனக்கு எம்கேஆர் அன்பாலயம் அதுக்காக 1001 கொடுத்த செண்பகம்பேட்டை எங்க அண்ணே துறை அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் கண்கலங்கி கொடுத்தது ஒரு கடவுளா நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணே. ஏதாவது என்னால முடிஞ்சது 1000 உள்ள வர லட்சம் பேரை வாழ வைப்போம். வாழ வச்சு நீங்க நன்றி. 1000 ரூபாய் என்பது 1,00,000 ரூபாய்க்கு சமம். கொடுக்கிற மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்காது. இறைவனுடைய அனுக்கிரகம் எங்க இருக்குதோ அங்க இருக்குதான் கொடுக்கிற பக்குவங்கள் இருக்கும். என்ன லேசா நினைச்சேன். வெட்டிக்காரை மணிகண்டனை மந்திரத்துல எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க பாருங்க. மணிகண்டன் பாரு. ஆஹா, அடுத்து உன்னைய தாளக்காரை மாதிரி ஆக்கவா? தனிப்பட்ட முறையில எனது அருமை மாப்பிளை சொல்லக்கூடாது நேரம் வச்சுக்கிட்டு அப்ப பின்னாடி சொல்லிட்டோம். அன்பாளையா அன்பாளையா நிதியினுடைய நிறுவனத்தின் தலைவர் சாதாரணவர் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ செல்வங்கள் மழலை செல்வங்களையும் வயர்ந்து புகழ்ந்த உயர்ந்த மூதாட்டிகளையும் இன்னைக்கு அந்த அன்பாளையுடைய இடத்துல நிறுவனத்துல இன்னைக்கு இவர் சம்பாதிக்கலாம். இவருக்கு சொந்தத்தின் இது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கஜா புயல் வந்திருக்கும் போது, இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்கும் போது புதுக்கோட்டையை சார்ந்த நடிகர்களுக்கு எத்தனோ நடிகர்களுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து நிறைய பேர் வந்து நான் நிறைய பார்த்துப்பட்டேன். எப்போ இந்த ராதாச்செல்வியை கொடுத்துருங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போது ஒரு 5000 பணம் கொடுத்துருக்க நிறைய கூப்பிட்டு நலிந்த கலைஞர்களை வறுமைக்கு உட்பட்டவரை நலிந்த கலைஞர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பக்கம் அது எல்லாருக்கும் இருக்காது. அது இறைவனுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு மட்டும்தான் இருக்கும். லட்சத்தில் ஒருவருக்கு தான் இருக்கும். அப்பேற்பட்ட உயர்ந்த நல்ல உள்ளம் படைத்தவர். பெரிது விருது புவனம் இருந்து புதுவனம் நான்முகன் படைப்பு. நான்முகன் கரிவுள் உந்தி எழுத்தும் கரிவுள்ள அலைகள் துயின்றும் அலைகளில் குறுமுடி அங்கையில் அடக்கும் குறுமுடிய கலசத்தில் கொடுக்கும் கலசமும் புவியர் சிறுமன் புவிய அரவனுக்கு ஒரு தலை வாரம் அரவோ உமையோர் சிறுவர்கள் மோதிரம் உமையோட இறைவன்பாகத்தில் கொடுக்கும் இறைவனும் இது போன்ற நல்ல உள்ளத்தில் அடக்கும் இருக்கேன். இறைவன் வேற எங்கும் கிடையாது. இது போன்ற நல்ல தூய்மையான உள்ளங்க இருக்கோ அங்கேதான் இறைவனாகப்பட்டவன் குடி கொண்டிருக்கிறான். இறைவனை யாராவது பார்க்க முடியுமா? இது போல சில மனிதர்களுடைய உருவத்தில் வெளியாக தான் நம்ம பார்க்க முடியும். அதனால நீரோடு வாழ முடிவு இல்லாமல் சகல செல்வங்கள் பெற்று மக்களுடைய அனுக்கிரகம் நிறைய முழுமையை பெற்று செல்வம் வேணும். செல்வங்கள் மன நிம்மதியும் ஆரோக்கியம் இருந்தா இல்ல செல்வங்கள் உங்களை நாடி உங்களை நம்பி இருக்கிறவர்களுக்கு நிரந்தரம் இல்லை. அது நிலையற்றதுதான். எதுவும் இந்த உலகத்தில் நிலையற்றது கிடையாது, நிலையானது கிடையாது. அனைத்தும் நிலையற்றதுதான். ஆமா வந்ததுல இருந்து நீங்க யாருன்னு சொல்லலையே. இதை பார்ப்பது யார் வருகின்றது? என்ன சொன்னேன்? இதை பார்க்கின்ற போது யார் வார் தெரிகின்றது கேட்டேன். காய் ஆளுகிற பெரியப்பா பெரியப்பா யாரையா சொல்கிறார் பெரியப்பா என்று? எங்க பெரியப்பா இப்படித்தான் இருப்பாரு. கொடி ஒடுக்கிட்டே வயிறு கணத்து மடுவை சரிய வச்சு. நான் நார்து மகிழ்ச்சியாப்பட்டவனா? ஐயோ பச்சரிசியா வரமா பாக்குற? நார்தர் மகிழ்ச்சி. அதுக்கு என்னப்ப என்னுடைய பெயரோ நார்தர் மகிழ்ச்சி சொன்னேன். சரி வேற ஏதாவது சொல்லு. நார உரிச்சுட்டா அப்புறம் என்ன கட்னியா? நாரதர் மகரிஷி சொன்னேன். நாரதர் 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 சாமி நீங்க தானா? நானே தான்.
அடடா அந்த மேகி பாக்கெட்ல இருப்பீங்களே. நாரதர் மகர்ஷி கூடு விட்டு கூடு பயப்படிய நான் சித்தருக்குலாம் நீங்க பெரிய ஆளவணும். சித்தம் பிடிச்சி கடிச்சு சித்தர்களோட பெரிய ஆளவணும்னா. சரி ஊரு எந்த ஊரு? மேலூர். மேலூர்ல நேத்து நம்ம ராக்கு அந்த கோதுமை வைக்கும்ல, கோதுமை மாவு வைக்கும்ல ராக்கு, அது கடையில வேணும் நோத்தவங்க சண்டை ஓட்டாங்க. நீ போய் கேட்க வேண்டிய யோ ஏன் அவர் பிரசிடன்ட் வரலையோ வெளிச்சாமியா வருங்க. நீங்க எந்த மேலூரை சொல்றீங்க? நீங்க நம்ம மேலூர் தான், கீழே ஒரு மேலூர். நான் மேல் உலகத்தை சுருக்கி மேலூர் என்று சொன்ன தம்பி. அது என்ன இருக்கு மேல் உலகத்துல? பாரினா பாரினா உனக்கு யூரினா? மேல் உலகத்தில் மேல் உலகம் அது எங்க இருக்கு எனக்கு தெரியலையே. தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நம்ம திருச்சி போய் மாறி திருச்சி போய் மாறி போலாம் கூட சொல்லியா? கிடையாதியா. ஆகவே பார்க்க மேல் உலகத்தில் இருக்க வசிக்கக்கூடிய வரலாங்களாம். மேல மாடியில இருக்காங்க. எடுத்த வச்சுக்க தெரியுமா? எடுத்தா இங்க வச்சுக்கிற முடியாதுல்ல, கொடுத்துருணும். நான் மேலு உலகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னையா. சரி அங்க இப்ப என்ன ஓட்டுறீங்க? கரும்பா நெல்லா? செல்வங்களுக்கு குறைவே கிடையாது. நாங்களும் செல்வ அதிகாரி வரியோட இருக்கிறோம். வட்டிக்கு வருவாங்க? கிடையாது கிடையாது. இந்த மாதிரி வட்டிக்கெல்லாம் வாங்குறவங்களுக்கு இருக்கிறது இல்லை. கூட பிறந்த எத்தனை? என்னோட பிறந்தாங்களா 10 பேரு. 10 பேர் என்ன உங்க அப்பா எப்படி சொத்து சேர்த்து வச்சாரு? சொத்துக்கு அதிபதி நாங்க தானையா. அந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்களுக்கு அதிபதி நாங்க தானையா. எனக்கு தேவை கிடையாது. தங்கச்சி எல்லாம் இருக்கு? அக்கா தங்கச்சி எல்லாம்? அக்கா தங்கச்சி எல்லாம் கிடையாது. ஒரு நேரத்துல இருந்த 2 தங்கச்சி இருந்துச்சு. கட்டி கொடுத்துட்டியா? அது என் மாப்பிள்ளை விநாயகர் பெருமானுக்கு கட்டி திருமணம் செய்து விட்டேன். விநாயகர் பெருமானுக்கு. சரி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகவில்லை. எப்படி ஆகும்? வயிறு இடிக்கும்ல? வயிறு இடிக்குதா? கொட்டைக்குள்ள எல்லாம் போகும்போது இழுக்கும்ல உன் கொட்டை? மண்ணாசை பொன்னாசை பொருளாசை 3 ஆசைகள் முற்றும் துறந்தவனார். பெசல் தோசை வெங்காய தோசை போடலன்னா சாதா தோசை வாங்கி சாப்பிடுவேன். நீ என்னத்தை தாட்டா சாப்பிட்ட? ஏட்டிக்கு புடியாவே பேசுறாங்க. மண்ணாசை பொன்னாசை பொருளாசை ஆகிய 3 ஆசைகள் முற்றும் துறந்தவனார். என்னைக்கு திறப்ப? வெறுத்தவையா? நான் வேண்டான்னு விட்டு வச்சிருக்கிறியா? அறுக்க கூடாது. எரியும் புண்ணு வத்தாது. அறுக்க கூடாது. கட்டி முட வச்சு புடிங்கிடணும். அப்பதான் அந்த நீர் கசியாம அடைச்சுக்கலாம். அதுக்கேன் எங்கேயா பிடிச்சிங்க? இந்த ஆளை எங்கேயும் பிடிக்க முடியாது. வளர்க்கணும். பிடிக்க முடியாது. வளர்க்குமா? சொத்தை தானே நீங்க யாரும் அக்கா விழுந்து விழுந்து சிரிக்குது. யாரு வெத்த இல்லையோ? யார் வெத்த இல்லையோ? சரி கல்யாணம் செய்யவே இல்லை. ஆகவில்லை. ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் இருந்தது 52 கொண்டாட்டி எனக்கு. ஒரு காலத்துக்கிட்டு பண்ணா ஷூ ஒடிச்சுக்கிறாரா? ஒரு காலத்தில் எப்படின்னா ஒரு யுகத்தில் 52 மனைவிகள் திருமணம் செய்தேன். 52 கொண்டாட்டி என்ன தாயமூல ராட்டினத்துக்கு விட்டுருக்கிய? 60 குழந்தைகள் பெற்றெடுக்கின்ற உலகத்திற்கு. சொல்லியா 60 உள்ள வெத்தெடுத்து பாத்திரத்தை இங்க வாடகைக்கு எடுத்தேன். எதுக்கூட பாத்திரம் இருக்கிறது? இல்ல கெருப்ப போய் இங்க வாடகைக்கு எடுத்து பார்க்கிற பார்வையிலே கருதற்கைய வாசியம் பற்றவர்களாங்க. பார்த்தாலே ஒரு கண்ணால் காதல மூக்கல வைத்தல் தொப்புல துணையில இப்படி வெடிச்சுக்கிட்டு வரக்கூடியவர்களாங்க. அவன் நீ பெரிய காம கூடவனா இருப்பவங்களே. பார்க்கிற பார்வையிலே கருத்தருக்கு ஆற்றல் பெற்றவர்களாங்க. பார்த்தோன்னே பார்க்கும் போதே 52 கொண்டாட்டி இப்ப இல்லையா? இல்ல வேண்டாம் விட்டு வச்சிருக்க. இந்த உலகத்திற்கு தமிழருடைய முருகப்பெருமானுக்கு சுவாமி மலையை 51 படிக்கட்டுகளாகவும் 1 அச்சாரமாக வைத்திருக்கிறேன் நான். இப்ப கும்பல் நினைப்பு வந்தா படம் பாத்துக்கிறியா? பழைய உங்க கொண்டாட்டி போட்டா பாத்துக்கிறியா? உருட்டு வழியில் வாழ்வு திருட்டு உலகம் நீங்களா? என்ன பண்ணுவேன் இப்ப கும்பலாஜி வந்துச்சுன்னா? எனக்கு தான் கிடையாது வச்சிருக்கேன். வேண்டாம் விட்டு வச்சிருக்கேன். கடல் உள்வாங்கிருக்கு சொல்லு. கடல் உள்வாங்கினா எனக்கு என்னையா? இப்ப ஒண்ணும் முடியாட்ட சேலம் சிவராஜ் பேர் இருக்கான் பாரு அசோக்கு. அவன் லேகிய டப்பா வாங்கி தர 2 உருண்டை சாப்பிடுறியா? எல்லாம் முண்டுதானே பார்ப்போம். கீரி பூச்சி மாத்திரையா சொன்னேன். விளையாட்டு தன்மையான பேச்சு. பூரு கட்ட ஓட்ட மாதிரி இருக்கு. இப்ப ஆஜி இல்லையா? கிடையாது கிடையாது. 400 ரூபா விடுவேன். எதுக்காக? பிளாக்ல லைன் பண்ணி விடுவேன். பிளாக்ல லைன் பண்ணிக்கிறியா? என் தந்தையாகப்பட்டன் பிரமதேவன் அப்பா போட்டுக்கிட்டு அப்பாவே லைன் பண்ணிக்கிறியா? இல்லையா? அப்பா வருதா? பிரம்மதேவன் நீ வைய இங்க தெரியுமா? பிரம்மதேவன் கையல்வா இதை பண்ண. பிரம்மமேனா? ஆமா கட்ட வச்சிருக்க கையில.
தம்பி தம்பி பிரம்மா பெரியப்பா பாப்பா ஐயா என்னைய கேட்ட நீ பிரம்மா பெரியப்பா மயனா ஆமா பெரியப்பாவுக்கு கம்பு கூட்டு மசுரை ஒரு நாள் பார்க்கணும், கால் மசுரை ஒரு நாளைக்கு பார்க்கணும். ஏன்டா இவனை வரைக்கும் மசுரை எடுத்து சுசுமான வேத்தை பேசுகிறாய். அவருக்கு மாதிரி கொட்டை எவனுக்குமே இருக்காது. என்னடா சைடு வாங்க. நீங்க எந்த பொருள் சொல்லி கொடுக்குறீங்க? பெரியப்பாவா? எருவு மாட்டில தவு வைப்போம். 4,784 ஜீவராசி படைக்கக்கூடிய தந்தையாகப்பட்டவன் இந்த உலகத்தில் ஜீவராசி அனைத்தும் படைக்கவன். தம்பி யாய் அழுகிற? வெளியே இருக்கும் போது எது சோழநாத்தை புடிச்சு எந்திரிக்கணும், வேறு புடிங்கி விழுந்து கம்மா தண்ணியில போய் பெரியப்பா என் தாயாகப்பட்டவன் கலைவாய். பெரியப்பா மாதிரியே இருக்கப்போ ஒஞ்சி மூட்டு மூட. நீ இதுக்கு முன்னாடி கருது வண்டிக்கு போறதியா? இருக்கிற பெரியப்பா ஊரு ஓட்டு காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல ஆரத்தி பழம் உட்காரு. சண்டாலா 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 சண்டாலை அந்த சண்டால போய் கடையில பக்கத்துலயா ஏழு உலகத்திலிருந்து கீழே உலகத்தை ஜீவராசியா அனைத்தையும் படைக்கக்கூடியவன். ஐயோ மேல இருந்து விழுந்துட்டாரு. மேல வந்து விழுந்துட்டாரா? உங்களுடைய நடிப்புக்கு கொஞ்சம் ஏதாவது துணியை போட்டு மறப்பா கேச்சோட அப்படி எங்க சொல்றாம்பா முதயத்தின் கிளேரி என்னுடைய தாயாகப்பட்டவள் கல்விக்கு அதிபதி கலைவாணி. யாருபதி யாரு கல்விக்கு அதிபதி. தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வி அள்ளி தந்து கொண்டிருக்கிறார். ஆமா அம்மா வேற என்ன? சரஸ்வதி. இந்த வெடி அதானா? வெடியா? வெடி சரஸ்வதி. அந்த வெடி கிடையாது, அந்த சரஸ்வதி கிடையாது. கலைவாணி. கலைவாணி பையனே. கலைவாணி. சரி இது எங்க எடுத்த கொடுக்க மாட்டேன். சரி இது என்ன? மகதியால் இசை விட்டக்கூடிய கருவியாக்கப்பட்டது. புதுக்கோட்டையில இதை செஞ்சவனுக்கு இன்னும் 800 ரூபா கொடுக்கலையா? யாரு சொல்லுங்க? ஊரு கூட சில்லறை காசு வாங்கி இதை போட்டு போய் தீபாவளிக்கு குளிக்க எடுத்து கடாக்கறி வாங்கி சலுப்பிடுவேன், நடிப்பேன். யாரு தானே? மகதியார். சித்தியா கூட இருக்கட்டும் விடு. சித்தியாட இருக்கட்டும். இதை யாரும் தெரியுது? பெயர் என்னன்னு கேட்டேன். போட்டு இழுத்து கிழிஞ்சா வச்சுக்க. உன்னைய குல ஒன்னாவும். அப்பா இருக்காருல்ல? எந்த அப்பா? அப்ப நீ அப்பா இருக்க எந்த அப்பா கேட்கறது இல்லையா? எங்க அப்பா இருக்காருல்ல? உங்க அப்பா இருக்கிறாரு. அப்பாவோட சித்தப்பாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வரும்போது ஐயா விலைக்கு விடும் போது 2 பேரும் சேர்ந்து உலக்கைட்டு அடிச்சு விட்டாங்க. அதுக்கு என்ன? அதுக்கு என்னதான் போட்டாங்க கதை சொல்றிய? அப்படி அடிக்கும் போது கூட அப்பத்தா வரும்போது எடுத்து விட்டு அவன் அங்குச்சாமிய அவன் பொன்னூர்ல ஓடியாந்தாங்கல்ல. நான் என்ன ஓடியாரும் போது அவன் பொண்டாட்டி பிள்ளை வந்து தூக்கிட்டு வரும்போது டாக்டர் மேல சந்தைய போட்டு ஊர் பஞ்சாயத்து ஆகி வேலுக்கு மட்டும் குத்தினியா பறிச்சு சித்திர சொல்லுவான். நாய் உழைக்கும் போதே இருளாய் தண்ணிக்கு போனதால உன் பேரத்தாயா கேட்டேன். பேரத்தாயா சொல்றேன், பேர சொல்றேன். அப்ப அப்பா வந்து எங்க அப்பா எங்க ஐயா வந்து வெளியே ஓடான்னு சொல்லும் போது அவர் நீ உள்ள வாடா 2 பேரும் சண்டை ஓட போகுது. அவர் போஸ் ஓடியாந்தது. ஐயா உன் பேரை கேட்டையா? அப்படி ஐயான்னே வந்தேன் அரிசி வாங்குறதுக்கு. அது தொப்புளி மையம் இளையவன் அங்குமுத்து. அப்ப அங்குமுத்து வீட்டு செவரி இடிக்கும் போதே சோனமுத்து வைக்கப்பட பத்தியே பிடிச்சது. தம்பி தம்பின்னு வரும்போதே தம்பி வெளியில போயிட்டான்னு அண்ணே வந்தால விஜயகுமார் உன்னை இன்னைக்கு லூஸ் ஆக்காம நான் போகவே மாட்டேன். அப்படித்தான் காத்த பிடிச்சி தோப்பு கரணம் போடும் போதே அவர் மன்னனக்கார வாத்தியார அடிச்சது. உன் பேர் எங்கய்யா? அப்படி பேரை கேட்கும் போதே தாலி ஆபீஸ்ல பிரச்சனை ஆனது. அப்படி பிரச்சனை ஆகும் போது அவன் நொண்டி முத்து இருக்கான். நொண்டி முத்தும் அவர்தான் அழகு இருக்காருல்ல, அழகு. அவன் மருதமணி. மருதமணி மணிகண்டன் பாரதி. ஓஹோ இவங்க எல்லாம் போகும்போதே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணது அங்க வந்தது மாயகிருஷ்ணன். அந்த பேரத்தையும் கேட்கும் போது பாண்டி கோயிலுக்கு போயிருக்காங்க. பாண்டி கோயில் போகும்போது அன்னைக்கு நட சாத்தும் போது அங்கனக்குள்ள பூக்கடை வச்சிருக்காங்க பாரு, புஷ்பா பூக்கடை. புஷ்பா பூக்கடையில பேரை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்.
புஷ்பா பூக்கடையில போய் மாலை வாங்கும் போது அவன் வந்திருக்கேன் அரவிந்த் டீசல் வரும்போது அர்போசிட் சிங் ஸ்பின் போட்டது. ஸ்பின் போடும் போது ராகுல் டிராவிட் இங்க வரும்போது சர்வோ கங்கலி பவுன்ஸ் டு ஃபாலிங் இந்த லாங் டு பிட்ச் அப்படின்னு. வாழ்க்கையிலே இனிமே பேரை கேப்பியா? சத்தியம் உன் பேரை சொல்லு. முதல்ல ஒரு விஷயம் தெரியுமா? நீ மாதிரி 87 ஜாமியாரா லூஸ் ஆக்கிருக்க. நீ ஆக்கல. நீ 88வது இருந்த ஏதோ நல்ல நேரம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை தப்பிச்சுக்கிட்ட. உன்னுடைய பேரை சொல்லு. என் பேரு வைக்க போகும்போதே வெண்ணிலா. பேரை சொல்லியானா வெண்ணிலா அங்கே இங்கேன்னு சொல்லி இருக்கிற பேரை சொல்லியா? வீரத்தேவன். அப்ப பேரு அப்பாவுக்கு வந்து பேரை கேட்ட பேரை மட்டும் சொல்றேன். அந்த உலகம் முழுவதும் சுத்தி வர அப்பா வந்து ஆத்தாளுக்கு புரிஞ்சேன். உலகத்திலே இல்லாத சொல்லிவிட்டாயா? அப்ப வந்து ஆத்தாளுக்கு தான் புரிஞ்சேன். வேற யாருக்கு இருக்கு? அப்பா பேரு இப்ப ஜாதகத்துல அப்பா பேரு வச்சது மாணிக்க செல்வம் என்கின்ற சுப்புராசு என்கின்ற வடமதுரை ராமசாமியோட அக்காமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் நம்பிராசி. வடமதுரை போயிட்டு இங்க போய் இங்க சுத்தி வந்து அவர் பேர் நம்பிராசிங்கிறேன். உங்க அம்மா பேரு? அம்மா பொம்பளைங்க. ஐயோ ஐயோன்னு சொன்னது. அம்மா பேரு என்னையா? போயில இல்ல கணேஷ் போயில தரேன் உருட்டுறியா? அம்மா பேரு என்னையா? நங்கு மோகினி. நங்கை மோகினி. இந்த என்ன செய்றீங்க? செய்யலாம் தான் பார்த்தேன். புடிச்ச வீடியோ காலில் வரேன். என்ன வேற பாக்குறீங்க நீங்க? தினக்காவல் செய்யறோம். பார்ப்பது ஆண்களா பெண்களா? சீம்பால். இல்ல ஆண்கள். ஆண்கள் ஆண்கள் வந்து வெளியே காக்குறான், பெண்கள் உள்ள காக்குறாங்க. பெண்களுடைய பெயர்கள்? பெயர்கள் வள்ளிங்கிறது யாரு? என் தங்கை. அடுத்த பெண்மகள் இன்னொருத்த முட்டாங்க. யார்? உங்களுடைய ஆள். ஒரு ஆளு. ஏன் நீ வேணா லீஸுக்கு எடுத்துக்கவேன். சாமி இந்த பிள்ளை என்னமோ புதுசா வாரியில் அவுத்துற மாடு மாதிரி வெறிக்குது கவுரோட. அழைத்தவர்கள் ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். அதிரசி சாப்பிடாது, முறுக்கு கொடுத்தினா சாப்பிடும். அத ஆசீர்வாதம் என்னதான் ஏட்டிக்கு முட்டியா பேசுற? அழைச்சு வாயா. அவர் போகும்போது திருச்சி ஆண்டாள் யானை மாதிரியே இருப்பாங்க. நடையான யானை குறைச்சு நடையான. அந்த கரும்பு தண்ணியை தூக்கி போடுங்கடா, கொஞ்ச நேரம் சாப்பிடட்டேன். வாழைப்பழமா யானை மிதிச்சு போடும்பா. ஏ உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி ஆடி மாசம் காத்த அடிக்க அம்மி குலவி மொப்ப இதுல அடிக்க. கோபக்கார மச்சானும் இல்ல ஏ மச்சான், குடும்ப செய்யும் மச்சானும் இல்ல. சிரிச்சிடுவா முறைச்சிடுவா குடும்ப செய்யும் மச்சானும் இல்ல. சாமியா நான் கூப்பிட்டா தானே வரணும். வரவா வரவான்ற என்ன டவுன் பஸ் ரிவல்ஸ் எடுக்கிறியா? நம்ம இடத்துக்கு நம்ம இடத்துக்கு ஒரு முரட்டை திமிங்கலம் வந்துருக்கு. அது போக அதை முழுங்கி விட்டே போட்டுரும். சாமியார் வந்திருக்கா நாரத மகரிஷி. அவரை நான் செய்வா, அவர் என்ன செய்வாரா?
யாரு வேணா ஜெயிங்க, எனக்கு ஒரு 150 ரூபா பேலன்ஸ் தரணும். சூப்பர் கேள்வி. இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லா ரசிக்கிறான்டா. காலி துணியை குடிக்கணும். ஏங்க என்னங்க தூய்மை உள்ளே படுத்த நீ போலாம். சாம்ஜி ராம்ஜி ஆடியோ கேசட் கிடைக்கப்பட புதுக்கோட்டை மெயின் பஜார். சாமி என்னங்க இவருக்கு ஒரு பாடி வாங்கி போடக்கூடாது. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பொம்பளைங்க அது உனக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றேன். ஒரு கொத்துக்கு ஒண்ணு அத்து. ஜியா மியா 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 ஜியா ஒரு வயசுக்குள்ள கத்தி ஏறி வருது, நீ லேச காதை குடையுவியா? பொம்பளை பிள்ளை யாருன்னு கேட்டேன். இந்த பொம்பளை பிள்ளை யாரு? எந்த பொம்பளை பிள்ளை யாருன்னு கேட்டேன். என்னோட இவருக்கு நல்ல பெருசு. ஆடிப்படி வரவேற்றது வகபக்தர் வாழ்க பல்லாண்டு வள்ளாயில். என்னைக்கா உங்களோட பத்தி நாங்க பேசிருக்கோமாங்க? ஆவுனா எங்களோட பத்தியா பேசுறீங்க? கடுங்க. காதல் ராஜ்யம் என்னது, அண்டி காவல் ராஜ்யம் உனது. இருமல் நாடுக்கு நிறவு அந்திமா. சாமியார்னா எந்த ரோசம் வெக்க கூச்சம் இருக்கக்கூடாது. லேச தொட்டாலே நம்ம சிந்து மாடு தவண மாதிரி. என் தங்கச்சி வருது, அது என்ன கோலத்துல வருதோ 5க்கு 3 கோலம் கொடுத்தா என்ன என் தங்கச்சிக்கு தொண்டை பிடி போயிடுச்சு. நீ ஏயா வாடுறா? என் தங்கச்சி வரணுமியா? காற்றுக்குள்ள வந்துட்டாங்க. காட்டுக்குள்ளே காதல் கிளிய காட்டுக்குள்ளே காதல் கிளிய வீட்டுக்குள்ளே அடக்கு வச்சு பொழுதிருக்கு மறந்திருக்கு போனதற்கு மறந்து. காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டேன் வீட்டுக்குள்ளே அடக்கு வச்சு
நம்ம இடத்துக்கு உனக்கு விளையாட்டுக்கு ஒரு ஃபுட்பால் வாங்கியிருக்கேன். எங்க? எனக்கு என்ன வாங்கிட்டீங்க? உனக்கு 2 சவு சவு மிட்டாய் வாங்கியிருக்கேன். அதை கடிக்க முடியுமா? விழுந்துகிட்டு கடிச்சு ஊற போடு. சாமி வந்திருக்காரு. என்ன சாமி? கன்சாமி முன்னுசாமி கல்யாணம் கட்டிக்கினாங்கோ. அப்படி ஒரு சாமியா? அந்த ஆளு என்னடா இப்படி பாக்குற? ஏதோ நம்மளை காலி வந்தேன்னு நினைக்கிற மகாலிங்க உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். மகாலிங்க நாரத மகரிஷி வந்து நாரத மகரிஷியா? ரொம்ப ஏமா எமோஷன் ஆகுது. அவர்தாம்மா என்னதா வரவேண்டு வரவேண்டு சுவாமி. வந்தாரை வரவேற்பது குலப்பண்பு. அண்ணா சாமி, என்ன நீங்க கோமாவே அந்த பக்கத்தே திரும்பி இருக்கீங்க? வந்தாரை வரவேற்பது வந்தவருக்கு முதல்ல வந்தவருக்கு அண்ணா அண்ணா இங்க வாங்க. வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். காசு உள்ளக்கூடிய தாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன நீர் யாரையா? ஜெகதில போய் தண்ணி போட்டு குடிச்சாரு. காலை எடுக்க போய் சிகரத்தண்டா அழைக்காதே பாட்டு நினைக்காதே அவை தனியே
நீ பதன நாட்டி அப்படி ஆகிட்டு கலைவாணி புத்திரனே வருக வருக. கணேஷ் பூஜை பிரம்மாவின் மைந்தனே வருக வருக. ராவணனின் தாத்தா அவர்கள் என்று வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மற்றும் நல்ல ஆசை பெறப்பட்ட சாமி மாறுது என்று வரவேற்கிறோம். நான் மீசி கொடுத்தேன் உங்களோட இசை உனக்கு என்ன வேணும்? எனக்கு சாமி சாமி நாவாரி சுவாமி என்ன நல்லா கேட்டேன். உங்க ஆசீர்வாதமே எனக்கு போதும். இத தண்ணி வச்சிருக்கீங்க, கொடுத்தா என்ன? நாளைக்கு உளிய வச்சு செதுக்கிது. சென்று வாருங்கள். போயிட்டு வரலாம். சென்று வாருங்கள். இத வச்சு நான் என்ன பண்றது? என்னைய வச்சு பரவாயில்ல, எனக்கு அட்வான்ஸ் முடிஞ்சுதான் நீ போய் தனியா பண்ண. லூஸ்னா லைட்டா கிரிஸ் போட்டுக்க, டைட் ஆயிட்டு. அந்த பிள்ளை அறியாத பிள்ளை தெரியாம பேசி போச்சு. சரி சரி. எனக்கு என்ன வேணும் கேள்வி. உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணு சோப்பு 3 கசகசா 2 ரூபாய்க்கு கசகசா அடிச்சு விடுறது இருக்குல்ல, இது கோல்கட்டு ஒரு டியூபோ 100 இது